காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, HTML-ல இருக்கிற ஒரு டேகை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக எப்படி HTML டேகை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஆல்ரெடி என்கிட்ட பேராகிராஃப் டேக் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டேக்கில் நான் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஓகே இது செலக்ட் பண்ணல. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாமே எடுத்துட்டு இந்த p டேக்கை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் இருக்குது. ஸோ நான் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, p டேக்கை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ p டேக்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லெட் பேரா ஈக்குவல் டு, ஸோ இப்படி செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பேரா டாட் ரிமூவ் அப்படின்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ரிமூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை கால் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஓகே, இது வந்து ரிமூவ் ஆகலை அப்படின்னா கரெக்டாக செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். நம்ம ஜஸ்ட் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஓகே, கிளாஸ் நேம் இருக்குல்ல, அப்போது கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்றதில் டபுள் கோட்ஸில் பேரா அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போது பேரா டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தா ரிமூவ் ஆகலை. ஓகே, ஜஸ்ட்டு query செலக்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். query செலக்டர் அப்படின்றதில் டாட் பேரா அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, என்ன இஷ்யூன்னு தெரியல, அது ரெண்டும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, எனிவேஸ் இப்போது நான் ஜஸ்ட் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ நான் ஜஸ்ட் இந்த p டேக் எரேஸ் பண்ணிவிட்டு h1 போட்டுக்கிறேன். அப்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ p டேக் எரேஸ் பண்ணிட்டு h1. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஓகே, கிளாஸ் நேம் அதே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக கண்டென்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ h1 டேக்கில் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். அன்கமெண்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் அப்படின்ற இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கிளாஸை வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டாட் போட்டு பேரா அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கிளாஸ் நேம் ஆல்ரெடி பேரா அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நான் கிளாஸ் நேம் வச்சு query செலக்டர் வச்சு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு டாட் ரிமூவ் அப்படின்ற இந்த ஒரு மெத்தட் வந்து ப்ரீடிஃபைன்டான ஒரு மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்.